கைஸ் சிஎஸ்கே இன்னைக்கு அவங்களோட முதல் மேட்ச் அகேன்ஸ்ட் ஆர்ஆர் இன்னைக்கு கவுஹாட்டில ப்ளே பண்ண போறாங்க. அந்த மேட்ச்ல டெவால் ப்ரூவிஸ் இன்னைக்கு இருக்க மாட்டாரு. அவரு யார் சிஎஸ்கேயோட பிளேயிங் ரீப்ளேஸ் பண்ண போறாங்க. மேத்யூ ஷாட் தான் அவரை ரீப்ளேஸ் பண்றாரா, அதை பத்தி இந்த வீடியோல ஃபுட்டிலா பார்க்கலாம். அண்ட் சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவன் என்னவா இருக்கும் இன்னைக்கு மேட்ச்ல, அதையும் வீடியோல ஃபுட்டிலா பார்க்கலாம். அப்ப நம்ம சேனல் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்கன்னா இந்த வீடியோ லைக் கொடுத்து மறக்காம எல்லோ தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். கைஸ் ஐபிஎல் என்னதான் ஆரம்பிச்சு 2 நாள் ஆனாலும் ஆனா இன்னைக்குதான் சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஐபிஎல் ஆரம்பம் சொல்லணும். சிஎஸ்கே அவங்களோட முதல் மேட்ச் அகேன்ஸ்ட் ஆர்ஆர் இன்னைக்கு ப்ளே பண்ண போறோம். கைஸ் இந்த மேட்ச் நடக்க போற ஒரு சினாரியோ நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போறோம்னு தெரியல. நம்ம ஜட்டு நம்ம தளபதி இப்ப நம்மளுக்கு அகேன்ஸ்டா ப்ளே பண்ண போறாரு இன்னைக்கு. அதை தவிர்த்து சேட்டா அவங்களுக்கு அகேன்ஸ்டா ப்ளே பண்ண போறாரு ஆர்ஆர் எக்ஸ்ட்ரா அவனோட, அதுவும் ஹோம் கிரவுண்ட்லயே விளையாட போறாங்க. சோ இது பாக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, எப்படி ஜட்டு சிஎஸ்கே பிளேயர்ஸ் ஃபேஸ் பண்ண போறாருன்னு. ஸ்ட்ரேட் நடந்தாச்சு. இனி சேட்டா நம்ம சிஎஸ்கே பிளேயர் ஆயிட்டாரு, ஜட்டு ஆர்ஆர் பிளேயர் ஆயிட்டாரு. சோ அதே நடத்திட்டு இருந்தா ஒன்னாவது. சோ நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா மேட்ச் மேல நம்ம போக்கஸ் வைக்கலாம். நேத்து பாத்தீங்கன்னா ஈவினிங் போல பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் வருது. நம்ம டெவால் ப்ரூவிஸ் பாத்தீங்கன்னா சைட் ஸ்டெயின் இன்ஜுரி காரணமா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆஃப் த மேட்ச்ல பாத்தீங்கன்னா ரூல் அவுட் ஆவறாருன்னு ஸ்டீஃபன் ஃபிளமிங்கே பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல. அவருக்கு சைட் ஸ்டெயின் இன்ஜுரி இருக்கா, அதனால பாத்தீங்கன்னா ஒரு முதல் மேட்ச்ல மட்டும் தான் விளையாட மாட்டாருன்னு ஸ்டீஃபன் ஃபிளமிங் சொன்னாரு. ஆனா ரிப்போர்ட்ல என்ன ரிப்போர்ட் பண்ணிருக்காங்கன்னா டெவால் ப்ரூவிஸ் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 2-3-4 மேட்சத்தை பாத்தீங்கன்னா அவர் மிஸ் பண்ணுவாருன்னு அவங்க பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சிஎஸ்கே பாத்தீங்கன்னா ஒரு அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணாங்க. அதுல ஸ்டீஃபன் ஃபிளமிங் என்ன சொன்னாருன்னா, டெவால் ப்ரூவிஸ் ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச்க்கு மட்டும் தான் பாத்தீங்கன்னா சைட் ஸ்டெயின் இன்ஜுரி காரணமா மிஸ் பண்றாரு, அவர் ஸ்பீடா ரெக்கவர் ஆயிடுன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. டெவால் ப்ரூவிஸ் அந்த இடத்துல இல்லனா கண்டிப்பா பாத்தீங்கன்னா மேட்ச் ஸ்டார்ட் தான் ஒரு நல்ல பிளேயரா இருப்பாரு. மேட்ச் ஸ்டார்ட் பாத்தீங்கன்னா ஃபிட்டாவும் இருக்காரு. சிஎஸ்கே நெட்ல பாத்துருப்போம், பவுலிங் பேட்டிங் ரெண்டுலயுமே கலக்குறாரு. அவரோட பவுலிங்லயுமே பாத்தீங்கன்னா நல்லாவே போட்டிருக்காரு. சிஎஸ்கே பிராக்டிஸ் கேம்ப்ல பேட்டிங்குமே பாத்தீங்கன்னா நல்லா விட முடியும். கைஸ் ஆர்ஆர்ல நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. டாப் 5லயே பாத்தீங்கன்னா 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் எப்படியோ வந்துருவாங்க. ஜெயசோல் இருக்காரு, வைபவ் சூரியவன்சி, கீழே ஜட்டுன்னு ஒரு 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. சோ மேத்யூ ஷாட் பவுலிங்குமே பார்த்தா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேத்யூ ஷாட்டை தேவைப்பட்டா நம்ம அவங்களுக்கு எதிராக கூட பார்த்தா சிஎஸ்கே யூஸ் பண்ணலாம். சோ ஆஃப் ஸ்பின்னர் வர்சஸ் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஒரு நல்ல பேட்டிலா இருக்கும். என்ன பொறுத்தவரை கேட்டீங்கன்னா டைரக்டா மேத்யூ ஷாட் பார்த்தீங்கன்னா நம்ம டெவால் ப்ரூவிஸ் சிஎஸ்கே 11ல ரீப்ளேஸ் பண்ணுவாரு. அதை தவிர்த்து அவரோட பேட்டிங்குமே பார்க்கறதுக்கு நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கேன். அஸ் ஒரு ஆஸ்திரேலியன் ஆல் கிரவுண்டரா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஆஸ்திரேலியன் பிளேயர் சிஎஸ்கே ப்ளே பண்ண போறாங்க. அதை பார்க்கறதுக்கு ரொம்ப ஈகரா இருக்கு. உங்களோட ஒப்பீனியன் என்ன கைஸ்? நீ மேத்யூ ஷாட் ப்ளே பண்ணுவாரா இல்லையா, இல்லைன்னா வேற யாராச்சும் சிஎஸ்கே ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்கா, அதை மறக்காம கமெண்ட் சொல்லிட்டு போங்க. அண்ட் ஃபைனலா பாத்தீங்கன்னா இந்த ஐபிஎல் 2026 நம்மளுக்கு இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. சிஎஸ்கேக்கு எந்த ஒரு விஷயம் நடக்க கூடாதுன்னு நினைச்சோமோ, முதல்ல சீசனுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இன்ஜுரி நேஷனல் அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தலை தோனி 2 வீக்ஸ் அவுட் சொன்னாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அது எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. இன்னும் ஒரு அப் டு 6 மேட்சஸ் கூட தலை தோனி மிஸ் பண்ண போறாருன்னு அந்த ஒரு நியூஸ் வந்திருக்கு நேத்து. அதுக்கப்புறம் இப்ப நம்ம டெவால் ப்ரூவிஸோட இன்ஜுரின்னு சிஎஸ்கே நிறைய இன்ஜுரிஸ் ஃபேஸ் பண்ணிருக்காங்க. சோ காம்பினேஷன்ல நிறைய மாற்றங்கள் இருக்க போகுது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா சிஎஸ்கே வித் ஓப்பனிங்ஸ் பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கேக்வாட் தான் ப்ளே பண்ண போறாங்க. இதை பாத்தீங்கன்னா ருத்ராஜ் கேக்வாட் பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அந்த 1 டவுன் பொசிஷன்ல பாத்தீங்கன்னா எனக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. எனக்கு இன்னுமே கன்ஃபியூஸா இருக்கு. ஏன்னா ஆயுஷ் மாத்திரே போன வருஷம் நல்லா தான் பண்ணிருக்காரு. சோ இந்த பக்கம் ஊர்வில் பட்டேல் எடுத்தீங்கன்னா அவருமே நல்லா தான் பண்ணிருக்காரு. 2 பேருமே பெட்டரா தான் பண்ணிருக்காங்க. சோ இவங்க 2 பேர்ல யாருக்கு சிஎஸ்கே சான்ஸ் தர போறாங்க அங்க ஒரு டவுட்ஃபுல்லா இருக்கு. என்ன பொறுத்தவரையும் மோஸ்ட்லி பார்த்தா லைக்லி ஆயுஷ் மாத்திரி இல்லைன்னா ஊர்வில் பட்டேல் 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் பாத்தீங்கன்னா அந்த பொசிஷன்ல விடுவாங்க. எனக்கு கன்ஃபியூஸா இருக்கு கைஸ், அதை மறக்காம நீங்களே கமெண்ட் சொல்லுங்க. ஆனா நான் பாத்தீங்கன்னா வித் ஊர்வில் பட்டேலோட போறேன். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த நம்பர் 4 ஸ்லாட்ல நம்ம சிக்ஸர் மணி ஷிவம் துபே தான். கண்டிப்பா ஷிவம் துபே ஒரு டிஃபரெண்ட் துபேவா மாறி இருக்காரு இந்த வருஷம். அவரோட இந்தியன் டீம் பர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், கண்டிப்பா லாஸ்ட் இயர் அவர் அந்த அளவு பர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுக்குற சிஎஸ்கேக்கு. ஆனா இந்த வருஷம் மனுஷன் ஒரு வேற ஆளா மாறி இருக்காரு. சோ பார்க்கலாம் எப்படி கம்பேக் கொடுக்குறாருன்னு. நம்ம நம்பர் 5ல டெவால் ப்ரூவிஸ் தான் நம்பிட்டே இருந்தோம். அந்த மனுஷன் தான் காப்பாத்தவர் பார்த்தா இப்ப அவரு இன்ஜூர்ட் ஆயிட்டாரு. சோ ஃபர்ஸ்ட் மேட்சுக்கு அவர் இருக்க மாட்டாரு. கண்டிப்பா மேத்யூ ஷாட் தான் பாத்தீங்கன்னா அவர் அங்க ரீப்ளேஸ் பண்ண போறாரு. அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்ல. டைரக்டாவே பாத்தீங்கன்னா மேத்யூ ஷாட் இன் ஃபிட் பாத்தீங்கன்னா அந்த டெவால் ப்ரூவிஸோட நம்பர் 5 ஸ்லாட்ல பாத்தீங்கன்னா அவர் ஃபிட் ஆயிடுவாரு. ஏன்னா ஆஸ்திரேலியாக்கு ரீசென்ட் டைம்ஸ்ல பினிஷராவும் இருந்திருக்காரு. நம்பர் 6ல பாத்தீங்கன்னா பிரசாந்த் வீர் தான் கண்டிப்பா நான் போவேன். ஏன்னா அதுல ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர், ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அப்படியே ஜட்டோட அந்த ஒரு பொசிஷன்ல அவர் ரீப்ளேஸ் பண்ணலாம். நம்பர் 7ல பாத்தீங்கன்னா எனக்கு பொறுத்தவரையும் 2 ஆப்ஷன் வச்சிருக்கேன் நானு. அதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா நம்ம சஃப்ராஸ் கான் இருக்காரு. சஃப்ராஸ் கானுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். எப்படி சிஎஸ்கே பிளேயிங் உள்ள கொண்டு வர போறாங்க தெரியல சொல்லியிருந்தோம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா கடைசியா அந்த பிளேயர்ஸ் இன்ஜூரி ஆகி சஃப்ராஸ் உள்ள வர போறாரு. அதை தவிர்த்து இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு, கார்த்திக் சர்மா. 2 இன்எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் சிஎஸ்கே போவாங்களா, ஒன்னு பிரசாந்த் வீர் ஆல்ரெடி இன்எக்ஸ்பீரியன்ஸா இருக்காரு. சோ இப்ப கார்த்திக் சர்மா இவங்க 2 பேரும் டைரக்டா பிளேயிங் விளையாடுவாங்களான்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்தவரையும் பாசிபிள் கம்மியா தான் இருக்கு. 2 பேருமே விளையாடுறதுக்கு சான்சஸ் கம்மியா தான் இருக்கு.
இதை பத்தி மோஸ்ட்லி சஃப்ராஸ் தான் அந்த பொசிஷன்ல விளையாட போறாரு நினைக்கிறேன் நம்பர் 7ல. ஆல்ரெடி சஃப்ராஸுக்கு இந்த மிடில் ஆர்டர் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு. சோ அவருக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. அந்த நம்பர் 8க்கு பாத்தீங்கன்னா ஒரு 3 ஆப்ஷன் நான் வச்சிருக்கேன். அதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்னா நம்ம ஓவர்சீஸ் பிளேயரான நம்ம ஜெமி ஓவர்டன் தான் இருக்காரு. ஜெமி மாமா தான் அந்த ஒரு நம்பர் 8ல பார்த்தா பேட்டிங் அண்ட் பவுலிங் தராரு. அண்ட் இன்னொரு ஆப்ஷன் இருக்கு கைஸ், அது வெரி இன்ட்ரெஸ்டிங் சொல்லணும். நம்ம ராமகிருஷ்ணா கோஷ் ஒரு நல்ல பவுலர் சொல்லணும். சோ அப்படி உங்களுக்கு ஓவர்டன் விளையாட வேணா தோணுச்சுன்னா ஒரு டெபியூட்டனை பண்ணலாம். நம்ம ராமகிருஷ்ணா கோஷ் சிஎஸ்கேவோட இது டீம்ல ஒரு 2 வருஷமா இருக்காரு. நல்லாவே பண்ணிட்டு இருக்காரு டொமஸ்டிக் சர்க்கியூட்ல. அந்த லாஸ்டா நடந்த விஜயா சாரு அந்த சையத் முஷாக் இல்ல கலைக்க இருந்தாரு சொல்லணும். சோ அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்பின்னிங் அசிஸ்ட் பிச்சா இருக்குன்னா கவுகாட்டில அது நம்ம அகில் ஹுசேனுக்கு போலாங்க. அகில் ஹுசேன் நல்லா பண்ண முடியும். bowling மட்டும் இல்லாம நம்பர் 8 வரை பேட்டிங்குமே ஒரு தருவாரு. சோ அவரு பண்ணலாம். நம்பர் 9ல நூர் அகமது விளையாடுவாரு கண்டிப்பா. நம்பர் 10ல நம்ம பவர் பிளே போலர் கலீல் அகமது இருக்காரு. நம்பர் 11ல பாத்தீங்கன்னா நம்ம மேத்யூ ஷாட் தான் ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலர் சிஎஸ்கே பேஸ் அட்டாக் லீட் பண்ண போறாரு. அஸ் இம்பாக்ட் பிளேயரா பாத்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கு. அண்ட் நம்ம அன்ஷுல் கம்போஜோ 1 யூஸ் பண்ணலாம். அப்படி இல்ல ப்ரோ ஸ்பின்னிங் பிச்சா இருக்குன்னா கண்டிப்பா நம்ம ராகுல் சகர் உள்ள இருக்காரு. சோ ராகுல் சகருமே நான் சிஎஸ்கே ஜெர்சியில பாக்குறது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு சீசன்ல. பார்க்கலாம் ராகுல் சகர் அன்ஷுல் கம்போஜோ உங்க 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் சிஎஸ்கே பாத்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்றதுக்கு ஐலி பாத்தீங்கன்னா பாசிபிள் இருக்கு. சிஎஸ்கே பாய்ஸ்க்கு ஒன்னே வந்து சொல்ல விரும்புறேன். சோ கைஸ் விட்டுறாதீங்க. லாஸ்ட் இயர் வாங்கின அடிக்கு கண்டிப்பா சிஎஸ்கே திருப்பி ரிப்ளை கொடுத்தே ஆகணும். அடி வாங்கினோட சிங்கத்தோட கருத்துன பயங்கரமா இருக்கும் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம சிஎஸ்கே சிங்கங்கள் என்ன பண்ண போறாங்க இன்னைக்கு மேட்ச்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். சிஎஸ்கே வெற்றியோட இன்னைக்கு டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்களா, உங்களோட ஒப்பீனியன் என்ன அதை மறக்காம கமெண்ட் சொல்லிட்டு இந்த வீடியோ லைக் கொடுத்து மறக்காம எல்லோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பனால சிஎஸ்கே சந்திக்கும் முறை உங்கள் விடைபெறுவது நான் உங்கள் ஹரி. ஸ்டே டியூன் கைஸ்.